அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தெலங்கானா போலீசாரால் நடிகர் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தெலங்கானா போலீசாரால் நடிகர் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புஷ்பா திரைப்பட நடிகரான அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் தெலங்கானா போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிவபிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். சிவபிரகாஷ், வணக்கம். நடிகர் அல்லு அர்ஜுன் எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார், என்ன விவரம்? வணக்கம். நடிகர் அல்லு அர்ஜுனை தெலங்கானாவில் உள்ள சிக்கனப்பள்ளி காவல்துறையினர் தற்போது கைது செய்திருக்கின்றனர். நடிகர் அல்லு அர்ஜுனை பொறுத்தவரையிலும் அவர்கள் புஷ்பா 2 திரைப்படமானது வெளியாகி கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் வசூலை கடந்து மிகப்பெரிய அளவில் சாதனை படைத்திருக்கிறது. கடந்த டிசம்பர் 4ஆம் தேதி வெளியான இந்த திரைப்படத்திற்கு வெளியான போது ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய சந்தியா என்ற திரையரங்கில் இதன் சிறப்பு காட்சியானது திரையிடப்பட்டது. அப்போது அந்த கூட்ட நெரிசல் அங்கே வந்து அல்லு அர்ஜுனை காண்பதற்காக அதிக அளவிலான மக்கள் அந்த இடத்தில் கூடியிருந்தனர். அப்போது அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி ரேவதி என்ற பெண் உயிரிழந்தார். இதன் காரணமாக அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த முதல் தகவல் அறிக்கையினை உடனடியாக தடை விதிக்க வேண்டும் என்றும் மேற்கொண்டு தன் மீது விசாரணை நடக்கக்கூடாது, தனக்கும் அந்த நிகழ்ச்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் கூறி இவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கானது நிலுவையில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்போது அல்லு அர்ஜுனை சிக்கனப்பள்ளி காவல்துறையினர் கைது செய்து தற்போது நீதிமன்றத்தில் அவரை சமர்ப்பிப்பதற்காக கொண்டு சென்றிருக்கின்றனர். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலும் இந்த ஒரு தெலுங்கு திரைப்படங்களை பொறுத்தவரையிலும் அதில் இது போன்ற சிறப்பு காட்சி என்பது மிகவும் பிரபலமான ஒன்று. அதிலும் அந்த சிறப்பு காட்சியை பார்ப்பதற்காக வரக்கூடிய இந்த நடிகர்களை பார்ப்பதற்காக அதிக அளவிலான மக்கள் அங்கு கூடுவது வழக்கமான ஒன்று. ஆனால் அந்த அல்லு அர்ஜுன் வந்த நிகழ்ச்சியின் போது இந்த புஷ்பா 2 திரைப்படத்திற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வரவேற்பின் காரணமாக அதிக அளவிலான கூட்டம் கூடியது. அந்த கூட்டத்தை கலைப்பதற்காக காவல்துறையினர் தடியடி நடத்திய போதுதான் அந்த ஒரு துயர சம்பவம் நிகழ்ந்தது. அதில் தன்னுடைய குடும்பத்துடன், அதாவது தன்னுடைய கணவர், மகன் என அனைவரும் வந்திருந்த அந்த ரேவதி என்ற பெண்ணும் அவரது மகனும் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கினர். இதன் காரணமாக உயிரிழப்பு ஏற்பட்டது. அதன் பிறகு இனிமேல் இந்த சம்பவத்தால் சிறப்பு காட்சிகளை திரையிடப்படாது என்று அரசு உத்தரவு இடக்கூட வகையில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தது. ஏற்கனவே தமிழ்நாட்டிலும் இது போல அஜித்தின் திரைப்படமும் விஜயின் திரைப்படமும் வாரிசு மற்றும் துணிவு ஆகிய திரைப்படங்கள் வெளியான போது ஒரு துயர சம்பவம் இங்கு நடைபெற்றது. அதன் பிறகுதான் தமிழ்நாட்டிலும் இது போன்ற சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி தருவதில்லை, 9 மணிக்கு தான் முதல் காட்சி என்று கூறப்பட்டது. அதுபோலவே ஆந்திராவிலும் இந்த ஒரு சம்பவம் நடைபெற்ற காரணத்தினால் தற்போது இந்த அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த வழக்கு அதில் மிக முக்கியமாக தென்னிந்திய சினிமாவில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இந்த சிறப்பு காட்சிகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் இது போல ஒரு மிக முக்கியமான ஒரு முயற்சியை எடுத்திருக்கின்றனர். இதன் மூலமாக இனிமேல் இது போல சிறப்பு காட்சிகளும் அதில் அத்துமீறி கூட்டத்தை கூட்டுவது ஆகிய பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது என்ற வகையில் தான் இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கின்றது. சிவபிரகாஷ், தொடர்ந்து தற்போது நடிகர் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவிருக்கிறார். அங்க அவரை ஆஜர்படுத்திட்டாங்கன்னா அங்க என்னென்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கும்? இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இதுல அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? அதான் இந்த வழக்கை பொறுத்தவரையிலும் இது ஒரு முன்மாதிரியான வழக்கு என்று நான் குறிப்பிட்டேன். அதுபோல நடிகர்கள் என்பவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆட்கள் கிடையாது. அவர்களும் சாதாரண மனிதர்கள் தான். அவர்களும் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டவர்கள் என்பதை இந்த மக்களுக்கு நிரூபிப்பதற்காகவும் சட்டம் எப்போதும் தன் கடமையை செய்யும் என்பதை நிரூபிக்கும் வகையில் தான் இந்த நடிகர் அல்லு அர்ஜுனின் கைது ஆனது தற்போது இருக்கின்றது. நேற்றுதான் டெல்லியில் சென்று இந்த புஷ்பா 2 திரைப்படமானது எந்த அளவிற்கு தனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்திருக்கிறது என்பதற்கான சக்சஸ் மீட்டினை அல்லு அர்ஜுன் நடத்தி இருந்தார். இந்த அளவிற்கு ஒரு உச்சபட்ச ஒரு திரை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு நடிகரை கைது செய்து, அதாவது ஒரு மக்களுக்கு, ஒரு தனி மனிதருக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையில் செயல்பட்டதன் காரணமாக கைது செய்வதாக ஒரு நடிகரை கைது செய்திருப்பது என்பது ஒரு முன்மாதிரியான ஒரு விஷயம்தான். ஆனால் அதே சமயமாக அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் மீதுதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும், தனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்று நீதிமன்றத்தில் அல்லு அர்ஜுன் தரப்பிலும் வாதம் முன்வைக்கப்பட்டது. எனவே அதன் பொருட்டு தான் இந்த முதல் தகவல் அறிக்கை, அதாவது அல்லு அர்ஜுன் பெயரை சேர்த்து உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த முதல் தகவல் அறிக்கையினை
உடனடியாக நீக்க வேண்டும் என்றும் தனக்கு இதனால் கைது நடவடிக்கைகள் கூடாது என்றும் அல்லு அர்ஜுன் ஏற்கனவே முறையிட்டிருந்தார். எனவே தற்போது நீதிமன்றத்தில் அவரை சமர்ப்பிக்கும் போது அவர் அந்த வழக்கினை முன்மாதிரியாக காட்டி தனக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் சம்மதம் இல்லை என்பதை அல்லு அர்ஜுன் நிரூபிக்க வேண்டும். ஆனால் அப்படி நிரூபிக்கப்படக்கூடிய பட்சத்தில் அதற்கு சம்பந்தப்பட்டவர் யார் என்ற ஒரு வாதமும் அந்த இடத்தில் நடைபெறும். இதுபோன்ற சிறப்பு காட்சிகளை பொறுத்தவரையிலும் மொத்தமாக ஒரு திரையரங்கை வாடகைக்கு எடுத்து அந்த திரையரங்கில் அனைத்து டிக்கெட்டுகளையும் வாங்கி அவர்களுக்கு சிறப்பு காட்சிகளை போடுவது என்பது அந்த நடிகர்கள் அவருடைய ரசிகர்கள் மன்றம் சார்பில் தான் எப்போதும் முன்னெடுக்கப்படக்கூடிய நிகழ்ச்சி சம்பவமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த சம்பவத்தில் யார் அதனை வாடகைக்கு எடுத்தது, அந்த தியேட்டரை வாடகைக்கு எடுத்ததற்கும் அல்லு அர்ஜுனுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா இல்லையா, அப்படி அல்லு அர்ஜுனை கைது செய்திருக்கிறார்கள் என்றால் அவருக்கும் அதற்கும் தொடர்பு இருக்கிறது என்பதனை காவல்துறையினர் தற்போது நீதிமன்றத்தில் அதற்கான ஆதாரங்களை கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆதாரங்கள் இல்லாத போது அல்லு அர்ஜுன் மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரங்கள் மீது கை வைக்க மாட்டார்கள். எனவே அதற்கான ஆதாரம் இருக்கும் பட்சத்தில் தான் தற்போது அல்லு அர்ஜுனை கைது செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவும் அழைத்து வந்திருக்கின்றனர்.